நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் அரசு வழங்கக்கூடிய 50% மானியத்தில் டிராக்டர் உள்ளிட்ட பல்வேறு வகையான வேளாண் கருவிகளை எப்படி குறைந்த விலையில் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டத்தை தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறை மூலமா தமிழ்நாடு அரசு வேளாண்மை இயந்திரமாக்கும் துணை இயக்க திட்டத்தின் கீழே பல்வேறு வகையான வேளாண் கருவிகளான டிராக்டர், சுழற்கலப்பை அதாவது ரொட்டாவேட்டர், பவர் டில்லர் 8 ஹெச்பிக்கு மேலே இருக்கிற வரைக்கும், நெல் நாட்டு நடவு இயந்திரம், விசைக்களை எடுப்பான், தட்டு வெட்டுற மிஷின்ஸ் அதாவது தட்டு வெட்டும் கருவி, புதர் அகற்றும் கருவி, அறுவடை இயந்திரம், கதிரடிக்கும் இயந்திரம், இந்த மாதிரி பல்வேறு வகையான இயந்திரங்கள் வாங்கறதுக்கு 50% வரைக்கும் அதிகபட்சமாக மானியம் தர்றாங்க. இந்த 50% மானியம் யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள், அதாவது நஞ்சை 2.5 ஏக்கர் அல்லது அதை விட குறைவு, புஞ்சை 5 ஏக்கர் அல்லது அதை விட குறைவான இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் மானியம் தர்றாங்க. அதே மாதிரி பெண் விவசாயிகளுக்கும் SC ST விவசாயிகளுக்கு 50% வரைக்கும் மானியம் தர்றாங்க இந்த பண்ணை கருவிகள் வாங்குறதுக்கு. அடுத்த கேட்டகரி பெரிய விவசாயிகள், அதாவது நஞ்சை 2.5 ஏக்கர் அல்லது அதை விட அதிகம், அடுத்து புஞ்சை 5 ஏக்கர் அல்லது அதை விட அதிகம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இதர விவசாயிகளுக்கும் ஜென்ரல் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 40% வரைக்கும் டிராக்டர் வாங்குறதுக்கு மானியம் தர்றாங்க. இந்த மானிய திட்டத்தை 2 துறையில தந்துட்டு இருக்காங்க. வேளாண்மை துறையில் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமாகவும், அடுத்தது வேளாண்மை பொறியியல் துறையில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம், இந்த திட்டத்தின் மூலியமாக மானியம் தந்துட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த திட்டத்தின் கீழே நம்ம மானியம் பெறறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா புகைப்படம், அடுத்தது பட்டா சிட்டா, அடுத்து அடங்கல், அடுத்து நில வரைபடம் அதாவது FMB, அடுத்து ஆதார் கார்டு, அடுத்தது குடும்ப அட்டை ரேஷன் கார்டு, அடுத்து சிறு குறு விவசாய சான்றிதழ் நம்ம வாங்கியிருக்கணும். அடுத்தது வகுப்பு சான்றிதழ் அதாவது ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து வருமான சான்றிதழ் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் VO வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து வங்கி கணக்கு புத்தகம் அதாவது பேங்க் பாஸ்புக் தேவையானதாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு கொட்டேஷன், அதாவது நம்ம ஒரு டிராக்டர் வாங்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த கம்பெனிலேருந்து அந்த டிராக்டருக்கான விலை எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொட்டேஷன் வாங்கி நம்ம வச்சுக்கணும். அடுத்தது லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமை தேவை. அடுத்தது டிராக்டர் இல்லாமல் நம்ம ரொட்டாவேட்டர் இந்த மாதிரி டிராக்டர் கூட அட்டாச் பண்ணுறதுக்கான மிஷினரிஸ் வாங்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த டிராக்டருக்கான RC புக்கை இணைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பேன் கார்டு, அடுத்து வில்லங்க சான்றிதழ் தேவையானதாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா நிலத்துடைய பத்திரத்துடைய நகல், அடுத்து நம்ம இதை குத்தகை ஓட்டுற அதாவது நிலம் குத்தகை நிலமாக இருக்குது அப்படிங்கிறப்ப குத்தகை நிலத்துக்கான ஒப்பந்த பத்திரம் வேணும். இந்த ஆவணங்கள் தவிர நமக்கு தேவையான தகுதிகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லோன் வாங்கி அதை கட்டாமல் வச்சுருந்தா நம்ம இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த லோனை முடிச்சுட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் சரியாக வச்சுருக்கணும். அடுத்து ஆதாரையும் பேன் கார்டையும் இணைச்சிருக்கணும். அடுத்தது விவசாய நிலம் சொந்தமானதாக இருக்கணும். இதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த நிலத்துக்கான பத்திரமே அந்த யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க பேரில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஆவணங்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு உழவன் ஆப்பில் அப்ளை பண்ணலாம். அல்லது பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே வேளாண்மை பொறியியல் துறையில் அந்த வெப்சைட்லேயே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நம்ம டிஸ்ட்ரிக்ட் அதாவது நம்ம மாவட்டத்துக்குன்னு ஒரு வேளாண்மை பொறியியல் துறை இருக்குது, அங்கே போயிட்டு கூட நம்ம இந்த டாக்குமெண்ட் எல்லாமே சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி.